இஸ்ரேல் ஜெனோசைட் பண்றாங்க. இஸ்ரேல் குழந்தைகளை கொலை பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு ஆட்களா இருக்காங்க அப்படின்றத நீங்க எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் உண்மையால இஸ்ரேல் ஜெனோசைட் பண்றாங்களா, இன அழிப்பு பண்றாங்களா அப்படின்றதுல ஆரம்பிச்சு அதை நம்ம கடைசியா பார்ப்போம். பட் இத்தனை கால ஹிஸ்டரியில கிட்டத்தட்ட ஒரு 150 கால ஹிஸ்டரி வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த கான்ஃபிளிக்ட்லயே நடுவில் இருந்திருக்கு. இதை நீங்க ஃபுல்லா கேட்டு முடிக்கும் போது இது ஒரு பெரிய வீடியோவா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இதை நீங்க ஃபுல்லா கேட்டு முடிக்கும் போது கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க, யாரு மேல தப்பு யாரு மேல ரைட்டு அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இஸ்ரேல் அப்படின்றது மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு இடம். மிடில் ஈஸ்ட் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து அரபிக் கண்ட்ரிஸ் மட்டும் தான். மொத்தமாவது இஸ்லாமிக் வேர்ல்டு அது. அங்க குண்டு சைஸ் நீங்க அப்படி மொத்தமா ஜூம் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இஸ்ரேல்ன்றது கண்ணு கூட தெரியாது. ரொம்ப ரொம்ப சின்னமான ஒரு இடம். அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா முஸ்லிம்ஸா இருந்தா ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் வேற மதத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதுதான் ஜூ. ஃபர்ஸ்ட் ஜூ யாரு அப்படின்னா இவங்க வந்து பேசிக்கா கிறிஸ்டியன்ஸ் மாதிரி தான். பட் இவங்க கிறிஸ்டியன் கிடையாது. கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு. பட் கடவுள் வந்து பூமிக்கு வந்து மனுஷங்களோட பழகி மனுஷங்களுக்காக பாரத்தை சுமந்தாரு அப்படின்னு நினைக்கிறவங்க கிறிஸ்டியன்ஸ். கடவுள் கர்த்தர் ஜெகோவான்லாம் கிறிஸ்டியன் சொல்லுவாங்கல்ல, அந்த கடவுளை ஃபாலோ பண்றவங்க தான் ஜூ. ஆனா அவங்க ஜீசஸை வந்து கடவுளா ஏத்துக்க மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஜீசஸை கடவுளா ஏத்துப்பாங்க. ஜீசஸ் இருக்காருல்ல, இயேசு, அவருமே ஒரு ஜூ தான். ஜூன்றது ஒரு மக்கள். அந்த மக்கள் ஜெகோவான்ற ஒரு கடவுளை வந்து கும்பிடுவாங்க. இப்ப இஸ்ரேல்ன்ற ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு. சாலமன் அப்படின்ற கிங், அதுக்கப்புறம் டேவிட்ன்ற கிங்லாம் இங்க வந்து அதிகமான கோயில்களை கட்டியிருக்காங்க. கோயிலை கட்டியிருக்காங்கன்ற இந்த ஹிஸ்டாரிக் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அங்க இஸ்ரேல்ன்ற ஒரு இடம் இருந்திருக்கு, அங்க ஜூ அப்படின்ற ஒரு மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு. பட் இப்படி இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் லேண்ட்ல இந்த ஜூன்ற மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்க. அதுக்கப்புறம் ரோமன்ஸ் வந்து படையெடுத்தாங்க. ரோமன்ஸ் எல்லா இடத்தையும் பிடிச்சாங்க. ஒரு இடமா வந்து ரோமன்ஸ் வந்து கைப்பற்றினாங்க. அப்படி வந்து அவங்க இஸ்ரேலையுமே வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்போ உயிருக்கு பயந்து இங்கேருந்து நிறைய ஜூஸ் என்ன பண்ணாங்கன்னா யூரோப் பக்கம் ஒரு சில நாடுகளுக்கு அகதியா ஓட ஆரம்பிச்சாங்க. சொந்த நாட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஜூஸ்க்கு வந்து அடுத்த 1000 வருஷத்துக்கு ஒரு மெயின் லேண்ட் அப்படின்றது ஜூஸ்க்கு இல்ல. இயர் 600ல வந்து இஸ்லாம் அப்படின்ற ஒரு மதம் வந்து தோன்றுது. பேசிக்கா அது வந்து அரேபியால உருவாகுது. அதுக்கப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு ஊரா போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அங்க இருக்க இஸ்லாமிக் மன்னர்கள்லாம் ஒரு இடமா போய் பிடிக்கிறாங்க. அது மாதிரி மிடில் ஈஸ்டே ஒரு காலகட்டத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டமன் எம்பையர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இஸ்லாமிக் ஒரு எம்பையர். இப்ப ஓட்டமன் எம்பையர் வந்து ரோமன் எம்பையரை மொத்தமா டேக் ஓவர் பண்றாங்க. ரோமன் எம்பையர் அழிஞ்சு போது அந்த இடத்துல வந்து ஓட்டமன் எம்பையர் வந்து உட்காடுறாங்க. அந்த இடத்துல தான் ஜோர்டன்ல இருந்து, சிரியால இருந்து, இன்னைக்கு பாக்குற பாலஸ்தீன்ல இருந்து எல்லா இடமுமே இந்த ஓட்டமன் எம்பையருக்குள்ள தான் இருந்துச்சு. ஓட்டமன் எம்பையர் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு வந்து இருக்குது. 400 வருஷத்துக்கு அவ்வளவு அளவுக்கு பவரா வந்து ஓட்டமன் எம்பையர் இருந்துகிட்டு இருக்கு. லேட் 19th செஞ்சுரியில வந்து இந்த ஜூஸ்க்கு மேல அதிகமான வெறுப்புகள் வர ஆரம்பிச்சது. எல்லா இடத்துலயுமே அவங்களே இருக்காங்களே, எங்க இடத்துல அவங்க பிடிச்சுக்கிறாங்களே, ரொம்ப வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜூ மக்கள் மேல அதிகமான வெறுப்பு வந்து உருவாக ஆரம்பிச்சது லேட் 19th செஞ்சுரியில. தி ஸ்டேட் ஆஃப் ஜூஸ் அப்படின்னு சொல்லி 1895ல வந்து ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணாரு. பேசிக்கா நமக்கு ஒரு கண்ட்ரி வேணும், நம்ம எல்லா இடத்துலயும் சதறி சதறி கிடக்குறோம், ஆனா நமக்குன்னு ஒரு நாடு கிடையாது, எல்லாரும் நம்மள வெறுக்கிறாங்க, நமக்கு ஒரு தனி கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சாரு. 1897ல பாசில்னு சொல்லப்படுற ஒரு இடம் சுவிட்சர்லாந்துல இருக்கு. அங்க யூத தலைவர்கள்லாம் சேர்ந்து ஜூயிஸ் லீடர்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அதுல அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம உலகம் ஃபுல்லா செதறி செதறி கிடக்குறோம், நமக்கு ஒரு தனி நாடு இல்லை, நமக்கு ஹோம் லேண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அங்கேருந்து நம்ம விரட்டடிக்கப்பட்டிருக்கோம் ரோமன்ஸால. இப்ப நமக்கு ஒரு ஜூவிஷ் ஸ்டேட் வேணும், ஒரு கண்ட்ரி வேணும் அப்படின்றத பிளான் பண்றாங்க. அதுக்காக ஒரு ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க, ஜூவிஷ் நேஷனல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. உலகத்துல இருக்க எல்லா ஜூஸும் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், நம்ம ஒரு லேண்டை வாங்கி அங்க ஒரு தனி கண்ட்ரி நம்ம அமைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராங்க. தாய்நாடா இருந்த ஒரு இடம் வந்து இஸ்ரேல் இன்னைக்கு ஓட்டமன் எம்பையருக்குள்ள இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு அங்க இருக்க லேண்ட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளான்ல அவங்க வராங்க. பட் ஓட்டமன் எம்பையர் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பெரிய லேண்ட் இருந்துச்சு, பெரிய நிலப்பரப்பு. பிரைவேட்டுக்கு வந்து அவங்க வந்து காசுக்கு வந்து நிறைய இடங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க ஓட்டமன் எம்பையர். அன்னைக்கான காலகட்டத்தில் நம்ம இவங்க கிட்ட போயிட்டு நம்ம லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா ஓட்டமன் எம்பையர் எல்லாமே முஸ்லிம்ஸ்க்கும் ஜூஸ்க்கும் ஆகவே ஆகாது. அப்படின்னும் போது இந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற பிளான்ல வந்து அவங்களுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஓட்டமன் எம்பையர்ல இருந்து ஆட்கள்லாம் சொன்னாங்க. பாலஸ்தீனுமே ஓட்டமன் எம்பையருக்குள்ள தான் இருக்கு. ஸோ பாலஸ்தீன் இருக்குல்ல, அதாவது ஆக்சுவலாக இன்னைக்கு இஸ்ரேலோட இந்த மேல் பகுதி இருக்கும்ல, நார்த்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலில் சர்சக்னு ஒரு சொல்லப்படுற ஒரு ஃபேமிலி வந்து ஓட்டமன் எம்பையர், அவங்க வந்து ஒரு கிரீக் கிறிஸ்டியன்ஸ், அவங்க வந்து ஓட்டமன் எம்பையர் கிட்ட இருந்து ஒரு பெரிய லேண்டை வந்து வாங்கி அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிரைவேட் பார்ட்டா வந்து
மேல இருக்கிற அந்த இஸ்ரேலோட நார்த்தன் பார்ட் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஜெருசல் வேலி அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடத்தையும் வந்து லேட் 80sல சர்சக் ஃபேமிலி கிட்ட இருந்து 10,000 ஏக்கரை வந்து ஜூவிஷ் வந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இஸ்ரேல்ல ஜூயோட ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் வந்து காசு கொடுத்து ஒரு இடத்த பர்ச்சேஸ் பண்றாங்க நார்த் பார்ட் ஆஃப் இஸ்ரேல்ல. பாலஸ்தீன்ல இருக்க நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சர்சக் ஃபேமிலியில. அவங்க யாருக்குமே இது பிடிக்கல. ஏன்னா ஜூ வந்து இங்க வராங்க, நம்ம இத்தனை வருஷமா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், அவனுங்க வரானுங்களே அப்படின்ற ஒரு கோவம் வந்து அன்னைக்கான காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் போயிட்டே இருக்கும் போதுதான் 1914ல வந்து வேர்ல்டு வார் 1 அப்படின்றது ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் 1ல யாரெல்லாம் சண்டை போட்டாங்கன்னு தெரியும், நான் அதை ஃபுல் வீடியோ கூட போட்டிருக்கேன். வேர்ல்டு வார் 1ல ஜெர்மனியும் ஓட்டோமன் எம்பையரும் தோத்து போனாங்க. ஜெர்மனி மிஞ்சுது, ஆனா ஓட்டோமன் எம்பையர் அப்படின்ற ஒரு எம்பையர் இருந்ததே தெரியாத அளவுக்கு அழிஞ்சு போனாங்க. ஓட்டோமன் எம்பையர்ன்றது ஒன்று இல்லை, காணா போயிடுச்சு வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா. ஓட்டோமன் எம்பையர் உடஞ்சி 6 கண்ட்ரியா உருவாச்சு. ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், பாலஸ்தீன், ஜோர்டன் சொல்லி 6 கண்ட்ரி வந்து தனி கண்ட்ரியா உருவாச்சு. அலைட் பவர் தான் ஜெயிச்சாங்க. அதுல வந்து பிரான்ஸ், பிரிட்டன்லாம் இருந்தாங்க. ஸோ ஓட்டோமன் எம்பையர் செதஞ்சிடுச்சு, 6 கண்ட்ரியா உருவாயிடுச்சு. பிரான்ஸ் ஒரு சில இடங்களை பிடிச்சிக்கிட்டாங்க, பிரிட்டன் வந்து ஒரு இடங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ பாலஸ்தீன்ற அந்த இடம் இருக்குல்ல, அது பிரிட்டனோட கையில வர ஆரம்பிச்சது. 1920ல ஃபர்ஸ்ட் டைம் பாலஸ்தீன்ற ஒரு ஏரியா வந்து உருவாகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்துச்சு. அது ஒரு கண்ட்ரி ஆகல, ஆனா பேசிக்கா அது பிரிட்டனோட கையில இருந்துச்சு. எப்படி இந்தியா வந்து பிரிட்டன் கையில இருந்ததோ அது மாதிரி பாலஸ்தீன்ற அந்த இடம் பிரிட்டன் கையில வர ஆரம்பிச்சது. அடுத்த வேர்ல்டு வார் வரையுமே அது பிரிட்டனோட கையில தான் இருந்துகிட்டு இருந்தது. பாலஸ்தீன்ல இருக்க மக்கள் தான் அதிகம், ஜூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் பாலஸ்தீன்ல ஜூவோட பாப்புலேஷன் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற பாலஸ்தீன் மக்கள் யாருக்குமே இங்க ஜூ இருக்கான் அப்படின்றது பிடிக்கல. 1921ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வந்து ஜெருசலேம் போவாங்க. ஜெருசலேம்ன்றது ஒரு மெயினான ஏரியா. ஏன்னா ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையப்பட்ட இடம் அதுதான். அரேபியன்ஸ் வந்து படையெடுத்துட்டு வந்து அங்கேயும் ஒரு மசூதி வந்து கட்டி வச்சிருந்தாங்க. இந்த கிங் சாலமோன் இவங்கெல்லாம் கட்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு இடம் வந்து ரோமன்ஸால இடிக்கப்பட்டுச்சு. அதுவுமே ஜெருசலேம்ல தான் இருக்கு. ஸோ இது ஒரு 3 மதத்துக்கு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த ஜெருசலேம் அப்படின்னு சொல்லப்படுற இடம். அங்க வந்து மக்கள்லாம் வந்து ஜூயிஷ் மக்கள்லாம் போகும்போது அங்க வந்து இருக்கிற பாலஸ்தீனுக்கு இது பிடிக்கல. ஸோ அங்க ஒரு பெரிய கலவரம் ஆரம்பிக்குது, 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஜூ இறந்து போறாங்க, பாலஸ்தீனும் இறந்து போறாங்க. இன்னைக்கான காலகட்டத்தில் பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா, என்னடா அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, வாங்க பிரச்சனையை தீர்த்து வைப்போம், பல காலத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டே இருக்குமான்னு சொல்லி லார்ட் பீல் அப்படின்னு சொல்ல போறோம் என்ன பண்றாரு, ஒரு கமிஷன் வந்து இது பண்றாரு. ஸோ 2 தலைவர்களையும் கூப்பிட்டு, பாலஸ்தீன்ல இருக்க மக்களோட தலைவர்களையும் ஜூயிஷோட தலைவர்களையும் கூப்பிட்டு உட்காந்து பேசுறாங்க. லார்ட் பீல் கடைசியா சொல்றது, ஒரு பாலஸ்தீனை 2ஆ பிரிச்சிருவோம், இஸ்ரேல்னு சொல்ல போற ஒரு இடமாவும் பாலஸ்தீன்ற ஒரு இடமாவும் பிரிச்சிடலாம். இந்த பாலஸ்தீன் முஸ்லிம்ஸ்லாம் நீங்க பாலஸ்தீன்ல இருங்க, இந்த ஜூவிஷ் மக்கள்லாம் இஸ்ரேல்ல இருங்க. ஜூவுக்கு 20%, எவ்வளோ 20% லேண்டை வந்து நாங்க ஜூவுக்கு பிரிச்சு தரோம், பாலஸ்தீன் 80% எடுத்துங்க அப்படின்றத வந்து லார்ட் பீல் பிரிட்டன் வந்து சொல்றாங்க. அப்ப ஜூ வந்து ஓகே, எனக்கு 20 தான் தரீங்க, இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் பாலஸ்தீன்ல இருக்க மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல மொத்த இடம் எங்களுக்கு தான், அவங்களை வெளில போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பிரச்சனை அடுத்த வேர்ல்டு வார் வரையும் நடக்க ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்குது. ஹிட்லர் எல்லா இடத்துலயும் போட்டு ஜூவை கொலை பண்றாரு. ஜூயிஷ் சதறி ஓடுறாங்க, எங்க இடத்துலயுமே நாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. அப்படின்னும் போது நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இந்த பாலஸ்தீன் ஏரியாவுக்கு அதிகமான ஜூ தப்பிச்சு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல பாலஸ்தீன்ல இன்னமும் பிரச்சனை ஆகுது, இவனுங்க யாரும் உள்ள வரக்கூடாது, வந்தா எங்களோட பாப்புலேஷன் டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பாலஸ்தீன்ல இருக்க மக்கள் யாருமே அன்னைக்கு தப்பிச்சு வர ஜூவை உள்ள விடல. 1939ல இருந்து 1945 வரையும் வேர்ல்டு வார் 2ன்றது நடக்குது. அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன், டைம்ல செக் பண்ணி பாருங்க. வேர்ல்டு வார் 2 முடியும் போது பிரிட்டன் ஜெயிச்சாங்க. அலைட் பவர் வந்து ஜெயிச்சது வேர்ல்டு வார் 2. பட் பிரிட்டன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க. அது அவங்க எல்லாத்தையும் இழந்து ஜெயிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகா தான் வேர்ல்டு வார் 2 அப்படின்றது பிரிட்டனுக்கு அமைஞ்சிருந்தது. அப்படின்னும் போது அவங்களால இந்தியாவை பார்த்துக்க முடியல. அவங்க காலனைஸ் பண்ணி வச்சிருந்த பல இடங்களை வந்து பிரிட்டனால பார்த்துக்க முடியல. அது இல்லாம அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி நிறைய இடங்களை காலனைஸ் பண்ணி வைக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க, அவங்களை தனி கண்ட்ரியா விடுங்க அப்படின்னு வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி, பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க எல்லா இடத்தையும் விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா விட்டுட்டு போனாங்க, சிங்கப்பூரை விட்டுட்டு போனாங்க, பல கண்ட்ரியை விட்டுட்டு தனி நாடா வந்து அறிவிச்சுட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த இஸ்ரேல் லேண்ட் இப்ப இருக்குல்ல, அது பேசிக்கா அப்ப பாலஸ்தீனை என்ன பண்ணலாம், அவங்க மிடில் ஈஸ்ட்ல வச்சிருக்க இடத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பேசுறாங்க, நாங்க வந்து தனி நாடா வந்து இஸ்ரேலையும் பாலஸ்தீனையும் பிரிச்சு கொடுத்துட்டு போயிடுறோம், சண்டை போடாம இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா இஸ்ரேல் ஓகேன்றாங்க, பாலஸ்தீன் முடியாது, எங்களுக்கு ஃபுல் லேண்டை கொடுக்கணும் அப்படின்றாங்க. இவருக்கு முடியாம யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல, அது கொண்டு போறது ஒரு ஓட்டெடுப்பு நடத்துறாங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் தனியா நாட்டை பிரிச்சு கொடுக்கலாமான்னு ஒரு ஓட்டெடுப்பை எல்லா கண்ட்ரியும் வச்சு எடுக்கிறாங்க. இதை எதனால எடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா வேர்ல்டு வார் 2 கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜூஸ் வந்து 60 லட்சம் ஜூஸ் வந்து இறந்து போனாங்க. 60 லட்சம் ஜூஸ் வந்து வேர்ல்டு வார் 2ல ஹிட்லரால கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் நடந்தது இதனால, இவங்களுக்கு ஒரு தனி நாடு இல்ல அப்படின்றதாலதான் சதுரி கிடக்கிற யூதர்களை ஹிட்லர் கொலை பண்ணா.
அவங்களுக்கு தனி நாடு இல்ல, அவங்களுக்கு ஒரு தனி நாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 33 கண்ட்ரி வந்து இஸ்ரேலுக்கு தனி நாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்றாங்க. 13 பேரு கொடுக்க கூடாதுன்னு ஓட் பண்ணாங்க. அதுல ஒரு ஆள் இந்தியா ஸ்டார்டிங் பீரியட்ல அது ஒரு ப்ரோ பாலஸ்தீனா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எந்த ஸ்டாண்டுமே எடுக்காம லைட்டா இந்த இஸ்ரேல் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா அவங்க எல்லா காலகட்டத்திலுமே நம்ம இந்தியா வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கு எல்லா காலகட்டத்திலையும். அந்த டைம்ல கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து இந்தியா ஓட் பண்ணாங்க 13 பேர்ல ஒரு ஆளா. 3ல வந்து 2 பங்கு வந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக இஸ்ரேலுக்கு தனி நாடை பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. இந்த பாலஸ்தீன் இருக்குல்ல அவங்களுக்கு 45%, ஜூவிஷ் ஸ்டேட்டா 55%, அதாவது ரொம்ப மெஜாரிட்டி வந்து பாலஸ்தீன் மக்கள் இருக்காங்க. ஜூ ரொம்ப கம்மி இருந்தாலுமே ஜூவுக்கு வந்து நாங்க 55% கொடுப்போம். ஜெருசலேம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, ஜெருசலேம் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 மதத்துக்கு முக்கியமான ஒரு இடம். அந்த இடம் வந்து ஒரு தனி கண்ட்ரி ஆக்க வேணாம், அந்த இடத்த வந்து இன்டர்நேஷனல் சிட்டியா மாத்திரலாம். அந்த இடம் வந்து எந்த கண்ட்ரி கையிலையும் வராது, அது ஒரு தனியான இடம், அங்க எல்லாருமே விட்டு வழிபட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஜெருசலேம் இன்டர்நேஷனல் சிட்டியாவும் இந்த இஸ்ரேலையும் பாலஸ்தீன் தனித்தனியா பிரிச்சிடலான்ற பிளானை வந்து இந்த யுஎன் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்றாங்க. பாலஸ்தீனுக்கு வெறும் 45% தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓட் போட்டு யூஎன் வந்து சொல்லிட்டாங்க யுனைடெட் நேஷன்ஸ். இது அரபிக் வேர்ல்ட்ல இருக்க யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா நான் மெஜாரிட்டியா இருக்கேன், எனக்கு கம்மியான பிளேஸ் கொடுப்பியா, அவனுக்கு அதிகமான பிளேஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி இங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்க எந்த கண்ட்ரியுமே அதை வந்து ஏத்துக்கல. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லாருக்குமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட் மொத்தமாவே அரபிக் வேர்ல்டா இருக்கணும், எந்த வேற கண்ட்ரியில எதுவுமே வந்து வேற மதத்தை ஃபாலோ பண்ற ஒரு இதா இருக்கக்கூடாது, மொத்தமா அது வந்து முஸ்லீம் இதா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால யாருமே வந்து ஜூவிஷ்க்கு ஒரு லேண்ட் இருக்க கூடாது அப்படின்றத இங்க சுத்தி இருக்க எல்லா கண்ட்ரியுமே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 55% வந்து இஸ்ரேலாவும் 45% பாலஸ்தீனாவும் 2 கண்ட்ரி பிரிக்கணும், பிரிச்சு பாலஸ்தீனையும் உருவாக்கிடணும், இஸ்ரேலையும் உருவாக்கிடணும் அப்படின்ற பிளான்ல பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க போறதுக்கு, அதாவது அந்த நாட்டை விட்டுட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து வெளில போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. 14th May 1948 வந்து இஸ்ரேல்ன்ற ஒரு தனி கண்ட்ரி வந்து உருவாகுது. பாலஸ்தீன்ற ஒரு கண்ட்ரியுமா இன்னைக்கு உருவாயிருந்திருக்கணும், ஆனா அது உருவாகல. ஏன் உருவாகல அப்படின்னா இவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு 15ஆம் தேதி, அடுத்த நாள் 24 மணி நேரம் கூட ஒழுங்கா ஆகல. ஆனா அடுத்த நாளே இந்த சுத்தி இருக்கிற அந்த 5 கண்ட்ரி இருக்குல்ல, பக்கத்துல இருக்க அந்த இஸ்லாமிக் கண்ட்ரிலாம் இருக்குல்ல, 5 இஸ்லாமிக் கண்ட்ரி, ஈஜிப்ட், ஜோர்டன், சிரியா, லெபனான், ஈராக், இந்த 5 கண்ட்ரியுமே வந்து நேத்தி உருவான ஒரு நாட்டோட போர் பண்ண வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அரேபிக் இஸ்ரேல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, 1948ல நடந்தது. இது ஒரு சின்ன நாடு, உருவாகி ஒரு நாள் தான் ஆகுது. அன்னைக்கு இந்த 5 கண்ட்ரியுமே சேர்ந்து இஸ்ரேல் அடிக்க வந்தாங்க. எல்லாரும் நினைப்பீங்க இஸ்ரேல் தோத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி. 1 வருஷத்துக்கு இந்த போர் நடந்துச்சு. இந்த போர்ல இஸ்ரேல் ஜெயிச்சாங்க. 78%, அதாவது 55% தான் இஸ்ரேலுக்கு ஒதுக்கப்பட்ட இடமா இருந்துச்சு. போருக்கு வந்த வேகத்துக்கு இவங்க போர் பண்ணி இருந்த 78% வந்து புடிச்சிட்டாங்க இஸ்ரேல். அவங்களுக்கு கொடுக்கணும்னு யூஎன் சொன்னது வந்து யுனைடெட் நேஷன் சொன்னது 55%. இவங்க போர்ல வந்து ஜெயிச்சு 78% மொத்த பாலஸ்தீனையும் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தாண்டி ஒன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த காசா ஸ்ட்ரிப், அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க்னு இன்னைக்கு இருக்குல்ல, இது 2 இடத்தையும் காசா ஸ்ட்ரிப் வந்து ஈஜிப்ட்காரனும் இந்த வெஸ்ட் பேங்க் ஜோர்டன்காரனும் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டான். அதாவது நான் போருக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி வரேன்னு சொன்னவன் பாலஸ்தீன்ல இருக்கிற பாதி இடம் இல்ல, ஃபுல் இடத்த அப்படியே அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அன்னைக்கு May 14, 1948 வந்து இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரியும் பாலஸ்தீன்ற ஒரு கண்ட்ரி உருவாயிருந்திருக்கணும், உருவாகல. பாலஸ்தீன்ற கண்ட்ரி ஏன் உருவாகலன்னா இவங்க போருக்கு போனாங்க இஸ்ரேல நோக்கி. போருக்கு போகாம தனியான ஒரு கண்ட்ரியை உருவாக்கி இருந்திருக்கலாம் 45% இருக்க லேண்டை வச்சு. பாலஸ்தீன் நான் இஸ்ரேலோட போருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்ட், ஜோர்டன் எல்லாம் கூட்டு போனாங்க. பட் ஜோர்டனும் ஈஜிப்டும் முதல குத்தி இவங்க கிட்ட இருந்த எல்லா லேண்டையும் புடுங்கிட்டாங்க. இப்ப பாலஸ்தீன்ற ஒரு இடத்த உருவாக்குறதுக்கு இடம் இல்ல. ஒரு இடத்துல வந்து ஜோர்டன் பிடிச்சுக்கிட்டாங்க, இன்னொரு இடத்துல ஈஜிப்ட் பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு பாலஸ்தீன்ற ஒரு கண்ட்ரி உருவாக்குறதுக்கு இடமே இல்ல. ஜோர்டனும் ஈஜிப்டும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பாலஸ்தீன் மக்கள் இருப்பாங்கல்ல, 7 லட்சம் மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளில அனுப்பப்பட்டாங்க. இதுக்கு பேரு நக்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாலஸ்தீன் மக்கள் அகதியானாங்க. சொந்த நாட்டுல இருந்த இடத்த வச்சுக்கிட்டு தனி கண்ட்ரியா ஆக்க முடியாம அவங்க இஸ்ரேலோட போருக்கு போனாங்க. ஆக்சுவலா அவங்க போயிருக்க கூடாது, இருக்க இடத்த வச்சு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி தனி நாடை உருவாக்கி இருந்திருக்கணும். பட் நான் மொத்தமா பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு போருக்கு போனாங்க. அவங்களும் பாதி இடத்த இறந்து போனாங்க. அதுவும் இல்லாம கூட இருந்தவனே பாதி இடத்த பிடிச்சிட்டு போயிட்டான். பாலஸ்தீன் ஒரு நாடு உருவாக்குறதுக்கு இடமே இல்லாம போயிடுச்சு. அத்தனை பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி யூரோப்புக்கும் அப்புறம் நிறைய முஸ்லிம்ஸ் கண்ட்ரி இருக்குமே துரத்தி அடிக்கப்பட்டாங்க. பாலஸ்தீன்ல இருக்க 7 லட்சம் மக்கள். பாலஸ்தீன்ற ஒரு கண்ட்ரி உருவாகல, ஆனா இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி உருவாயிடுச்சு. 73% லேண்டை வச்சுக்கிட்டு இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி உருவாயிடுச்சு. பாலஸ்தீன் கண்ட்ரி உருவாகிறதுக்கு லேண்ட் இல்ல, ஏன்னா ஜோர்டனும் ஈஜிப்டும் முதல்ல குதிட்டான். இது அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு போது 1967ல 6 Day War அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஜிப்ட் வந்து இஸ்ரேலோட போருக்கு போனாங்க. 6 நாள் அந்த போர் நடந்துச்சு. அந்த போர்ல இஸ்ரேல் தான் ஜெயிச்சது. சீனாய் பெனின்சுலான்னு ஒரு இடம் இருக்கும், இன்னைக்கு அது வந்து ஈஜிப்ட் தான் இருக்கு, அன்னைக்கு அது ஈஜிப்ட் தான் இருந்துச்சு. சீனாய் பெனின்சுலால வந்து அதிகமான சோல்ஜர்ஸ், இன்டர்நேஷனல் சோல்ஜர்ஸ், 2 கண்ட்ரி சேராத இந்த யுனைடெட் நேஷன்ஸோட சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க.
அவங்க அங்கே நிற்பாங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்ப சண்டை நடந்துகிட்டு இருக்க இடம்னு சொல்லி அவங்கள ஈஜிப்ட் அடிச்சு துரத்திட்டு அந்த இடத்த நாங்கள் மட்டும் தான் இருப்போம் ஆர்மியெலாம் இறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த டைமில் இஸ்ரேல் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம கூட போர் நடத்த போகிறோம் ஈஜிப்ட் அப்படின்னு பிளான் பண்ணி பக்கத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிகிட்டையும் வந்து சொன்னாங்க, சிரியாவை எங்களை வந்து அடிக்க போகிறான், ஜோர்டன் நீ கம்முன்னு இருந்துக்க, ஜோர்டன் எங்களை அடிக்க வராது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து வார்ன் பண்ணாங்க. பட் எல்லா கண்ட்ரியுமே சேர்ந்து இஸ்ரேல் அடிக்க வந்தாங்க. அடிக்க வரதுக்கு முன்னாடி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் நம்மளை அடிக்க வரான் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து மிசைல் அனுப்பி ஈஜிப்டில் மிசைலை வந்து ரெடியாக அனுப்புறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அது எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மொத்த அரபிக் கண்ட்ரிஸுமே சேர்ந்து இஸ்ரேலோட திருப்பி போருக்கு வந்தாங்க. 6 நாள் போர். 6 நாள் போரில் எல்லாரையும் இஸ்ரேல் வந்து அடிச்சு ஓட விட்டாங்க. இஸ்ரேல் 6 நாளில் அந்த முன்னாடி இறந்தாங்கல்ல, இந்த பாலஸ்தீன் உருவாகிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுல, காசா ஸ்ட்ரிப், அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க், ஈஸ்ட் ஜெருசலேம், எல்லாத்தையும் வந்து இந்த ஜோர்டன்காரனும் ஈஜிப்ட்காரனும் பிடிச்சிட்டு போனால அது எல்லா இடத்தையும் இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க. அதையும் தாண்டி இந்த சீனாய் பெனிசுலான்னு ஒரு இடம் வந்து ஈஜிப்ட் கையில் இருக்கும், அந்த மொத்த இடத்தையும் வந்து பிடிச்சிட்டாங்க, ஆக்குபை பண்ணிட்டாங்க இஸ்ரேல். வார் கடைசியில் அவங்க இறந்த எல்லா இடமே இஸ்ரேல் கைக்கு வந்துச்சு. அதை தாண்டி ஈஜிப்டோட இன்னொரு இடமே, ஒரு பாதி இடம் அப்படியே இஸ்ரேலோட கைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 6 days வார்ல வந்து மொத்த அந்த அரபிக் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேல்கிட்ட தோத்து போனாங்க. இப்போ மொத்த இடமே இந்த பாலஸ்தீன் சொல்ற இடம், இந்த இஸ்ரேல்னு சொல்ற இடம், எல்லா இடமே வந்து இன்னைக்கு இஸ்ரேல் கைக்கு வந்துருச்சு. பாலஸ்தீன்ற ஒரு நாடு உருவாகல, பாலஸ்தீன்ற ஒரு நாடு இருந்ததே கிடையாது, அதுக்கான ஒரு ஏரியா இருந்துச்சு பாலஸ்தீன். பட் இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி இன்னைக்கு உருவாயிடுச்சு, பாலஸ்தீன்ற ஒரு கண்ட்ரி வந்து இன்னமும் உருவாகல. அன்னைக்கான காலகட்டத்தில் 1960s நான் பேசுறேன். 1988ல PLO, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்ல ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, ஸ்டார்டிங்ல அதிகமான தீவிரவாதத்தை கையில் எடுத்துச்சு. பேசிக்கா இந்த ஆட்களோட சண்டைக்கு போய் நம்ம போருக்கு போய் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தீவிரவாதத்தை அதிகம் பேர் பாலஸ்தீன்ல கையில் எடுத்தாங்க. அமாஸ்ன்ற ஒரு அமைப்பு 90sல உருவாகுது. ஸோ இந்த PLO அப்படின்னு சொல்ற இது வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணாங்க. இந்த இடத்துல நடந்தா ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல இருக்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல, வெஸ்ட் பேங்க்ல போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கா ஒரு கண்ட்ரியா மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெஸ்ட் பேங்க்ல அதிகமான ஜூஸ் வந்து போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து பாலஸ்தீன் ஆட்களும் இருக்காங்க, இஸ்ரேலோட ஆட்களுமே இருக்காங்க வெஸ்ட் பேங்க்ல. இந்த PLO, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சது யாசர் அரஃபத் அப்படின்னு சொல்ல போற ஆளு. யாசர் அரஃபத் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு. பட் 1993ல அவர் இறங்கி வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நாங்க இஸ்ரேலை வந்து ஆதரிக்கிறோம், இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. பில் கிளின்டன் இருக்காருல்ல, யாசர் அரஃபத், அதுக்கப்புறமா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர், எல்லாரும் 1993ல ஒயிட் ஹவுஸ்ல மீட் பண்ணி பில் கிளின்டன் தலைமையில நாங்க 2 பேருக்கு அப்புறம் போர் பண்ண மாட்டோம், 2 பேரும் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு யாசர் அரஃபத் சொன்னாரு. இஸ்ரேல் வந்து நாங்க வந்து இந்த பாலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 2 பேரும் ஒரு உடன்படிக்கைக்குள்ள வராங்க. இதுக்கு பேர் ஆஸ்லோ அக்கார்டுன்னு சொல்லுவாங்க. பேசிக்கா இதுக்கப்புறம் நாங்க தீவிரவாதம் பண்ண மாட்டோம், எங்களை நாங்க தனியா இருந்துக்கிறோம், நீங்க தனியா இருந்துங்க, எங்களுக்கு இந்த காசா ஸ்ட்ரிப்பை கொடுத்துருங்க, வெஸ்ட் பேங்கையும் கொடுத்துருங்க, நாங்க தனியா இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இஸ்ரேலும் இறங்கி வந்தாங்க. இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நாங்க வந்து இந்த இடத்துல இந்த வெஸ்ட் பேங்க்ல வந்து அதிகமான ஜூ மக்களும் இருக்காங்க, ஜூ மக்கள் இருக்க இடத்த நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி பாலஸ்தீன் இருக்க ஆட்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, இந்த காசா ஸ்ட்ரிப்பையும் நீங்க வச்சுங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. இந்த உலகமே அதிர்ந்து போய் எப்பறம் சண்டை போட்டுக்காம 100 வருஷம் பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சா 1993ல அப்படின்னு இந்த உலகமே பார்க்க ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இட்சியாக் ராபின் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் வந்து ஓகே இந்த மாதிரி பீஸை வந்து நம்ம இது பண்ணிடலாம், ஆஸ்லோ கார்டெலாம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்க காலகட்டத்தில் 1995ல இஸ்ரேலில் இருக்க ஒரு ஆளாலேயே இவர் வந்து ராபின் வந்து கொல்லப்படுறாரு. யாராலுமே ஏற்றுக்க முடியல. எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி போயிட்டு அவங்களோட வந்து பீஸ்ஃபுல் ட்ரீட்லாம் சைன் போட்டு வருவேன் அப்படின்னு இஸ்ரேல் மக்களாலேயே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் கொல்லப்படுறாரு இந்த ஆஸ்லோ கார்டில் சைன் போட்டதால. இதே நேரத்தில் அமாசுன்னு சொல்ல போற ஒரு அமைப்பு, இப்போ நீங்கள் இதெல்லாம் நல்லா நடக்குதுல்ல, அமாசுன்னு சொல்ல போற ஒரு அமைப்பு லேட் 80sல வந்து உருவாகுறாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா தீவிரவாதம் பண்றது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக பாம்பை உடம்புல கட்டிக்கிட்டு இஸ்ரேலில் இருக்க மக்களை போய் கொலை பண்ற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த PLO ஓரளவுக்கு இறங்கி வந்து நம்ம வந்து சமாதானத்துறையா போகலாம் அப்படின்னு வந்துட்டாங்க. பட் அமாஸ் அப்படி இல்லை. அமாஸ் மற்றவங்கள கொலை பண்ணி மொத்த இஸ்ரேலுமே பாலஸ்தீன் கையில் இருக்கணும், அமாஸ் வந்து அங்கே போய் குண்டு போடுறது, அதுக்கப்புறமா அதுக்கு வந்து எதிர்த்தார்கள் வந்து இஸ்ரேல் நடத்துறது, அப்படி வந்து திருப்பி டென்ஷன் வந்து உருவாக ஆரம்பிக்குது. 2004 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாசர் அரஃபத் இறந்து போயிடுறாரு. யாசர் அரஃபத் இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்படி பிரச்சனை இருக்கு, நம்ம ஒரு எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன்ல, அதாவது இன்னைக்கு இருக்க காசா வெஸ்ட் பேங்க், இன்னைக்கு அது பாலஸ்தீன் கிடையாது, பட் அன்னைக்கு வந்து பாலஸ்தீன் நம்ம சொல்லிப்போம், பாலஸ்தீன் லேண்டனே சொல்லிப்போம். ஸோ அங்கே வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு எலெக்ஷன் நடத்துறாங்க. அந்த எலெக்ஷன்ல அமாஸ் நிற்கிறாங்க. இந்த பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனோட பேர் வந்து ஃபட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஊர்ல. இந்த அமாஸ்ன்ற அமைப்பு வந்து அது ஒரு அமைப்பு. 2006ல நடக்குதுன்னா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாங்க அமாஸ். ஸோ ஃபட்டாவும் நிக்குது. எல்லாருமே நினைச்சாங்கன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அமாஸ் அப்படின்னு நினைச்சாங்க. பட் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி 2006ல அமாஸ் வந்து பவருக்கு வந்துட்டாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு அப்போ புரிஞ்சிருச்சு, இந்த அமைப்பு அமாஸ்ன்ற அமைப்பு எப்பவுமே நம்ம ஊரில் வந்து குண்டு போடுற அமைப்பு, ஒரு தீவிரவாத அமைப்பு, இது எல்லா ஊருமே வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அமைப்பை. ஸோ இந்த அமைப்பு
எலெக்ஷன்ல ஜெயிச்சு பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அமாஸை 2006. இது போயிட்டே இருக்கும்போது ஃபட்டாவுக்கும் அமாஸுக்கும் அதிகமான பிரச்சனைகள் வந்து காசாவிலே உருவாக ஆரம்பிக்குது. ஸோ 2007 ஒரு பெரிய சிவில் வார் ஆரம்பிக்குது இந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவில். அதுக்கப்புறமா நாட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. காசான்ற ஒரு இடத்தையும் வெஸ்ட் பேங்க்ன்ற ஒரு இடத்தையும். வெஸ்ட் பேங்க் வந்து பேசிக்கா அது ஃபட்டாவோட கையில இருக்கும். இந்த காசா ஸ்ட்ரிப் வந்து அமாஸோட கையில இருக்கு. ஸோ அமாஸ் வந்து காசா ஸ்ட்ரிப்ல இருக்காங்க. வெஸ்ட் பேங்க்ல இந்த ஃபட்டான்னு சொல்லப்படுற அந்த ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு பிரச்சனை நடக்குதுல்ல, இன்னைக்கு அக்டோபர் 7க்கு அப்புறமா இஸ்ரேல் நடத்துகிற எல்லா அட்டாக்குமே வந்து இந்த காசா ஸ்ட்ரிப்ல தான் இருக்கும். வெஸ்ட் பேங்க்ல அவங்க அந்த அட்டாக்லாம் பண்றது கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அமாஸை அழிக்கிறதுக்கு தான் அந்த பிளான்லாம் பண்றோம். அமாஸ் வந்து காசால தான் இருக்கான். ஸோ காசால மட்டும் நம்ம பாம்பிங் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெஸ்ட் பேங்க்ல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இல்லை, அமாஸை அழிக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் சொல்றாங்க. ஸோ இஸ்ரேல் கிட்ட தவறுகள் இருக்கு, நிறைய தவறுகள் இருக்கு. பட் அதையும் காட்டிலையும் இந்த தீவிரவாத அமைப்பு இருக்குல்ல, இந்த அமாஸ் மாதிரியான அமைப்புகள், இவங்க போயிட்டு அவங்க ஊர்ல குண்டை போடுறது. நான் ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, ஒருத்தனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவன் தீவிரவாதியா இல்ல நல்லவனான்னு தோணும். ஒருத்தன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் தீவிரவாதியா இருப்பான், இன்னொருத்தனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் மக்களுக்காக போராடுற ஆளா இருப்பான். அது மாதிரிதான் இஸ்ரேலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த அமாஸ் வந்து தீவிரவாதி, பாலஸ்தீன் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது காசா ஸ்ட்ரிப்ல இருக்க மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அமாஸ் வந்து ஒரு போராளி. பட் போராளிக்கும் தீவிரவாதிக்கும் இருக்க ஒரே வித்தியாசத்தை நான் சொல்றேன். போராளி ரோட்ல இறங்கி போராடுவான், மக்களுக்காக போராடுவான். துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஒருத்தனை சுட்டு கொள்றான் அப்படின்னா, பொதுமக்களை சுட்டு கொள்றான் அப்படின்னா அவன் தீவிரவாதி. அவன் தீவிரவாதியா போராளியான்றது பாயிண்ட் ஆஃப் வியூ விடுங்க. அவன் எத்தனை பேரை கொண்டு இருக்கான், துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஒருத்தனை சுட்டு கொள்றான்னா அவன் தீவிரவாதி. அமாஸ் தீவிரவாதி. ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட மியூனிக்னு ஒரு படம் இருக்கு. என்னன்னா, மியூனிக்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்துச்சு. இஸ்ரேலை சேர்ந்த ஆட்கள்லாம் ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு அங்கே போயிருந்தாங்க. இந்த அமாஸ் ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள போய் போட்டு தள்ளினாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அமாஸ் வந்து உள்ள தீவிரவாதியா இறங்கி உள்ள வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு அக்டோபர் 7 அட்டாக் நடந்ததுல இதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்கு. அக்டோபர் 7 அட்டாக்ல என்னன்னா, அக்டோபர் 7 அமாஸ் தீவிரவாதிகள்லாம் இஸ்ரேலுக்குள்ள போயிட்டு பொதுமக்களை சுட்டாங்க. ஸோ அதுக்கு திருப்பி இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து பாம்பு பண்றோம், ஸோ காசாவை நாங்கள் அமாஸை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணுற வேலை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க இந்த தாக்குதலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜெனோசைட்னு சொல்லுவாங்க, இன அழிப்புன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையும் இது இன அழிப்பு கிடையாது. இன அழிப்புனா என்னன்னா, ஹிட்லர் பண்ணார்ல, இவன்றதால தேடி தேடி கொல்லுவேன் அப்படின்னார்ல, அது இன அழிப்பு. நான் இந்த இடத்துல பாம்பு பண்ண போறேன், நீங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிடுங்க, இங்க அமாஸ் இருக்கதான் நாங்க நோட்டீஸ் பண்றோம், இங்க நாங்க பாம்பு போட போறோம், பேம்ப்ளேட் போட்டுட்டு ஃபிளைட்ல தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாம்பு பண்ண மாட்டாங்க. இதை இஸ்ரேல் வந்து பண்றாங்க. இஸ்ரேல் வந்து அதிகமான விஷயங்களை அங்க இருக்கிற மக்களுக்கு பண்றாங்க. பட் அவங்களோட நோக்கம் அமாஸை கொல்லணும்னு. இங்க இருக்க ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து ரெண்டு இடத்துலயும் இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் பிலீஃப்ல இஸ்ரேலில் இருக்க ஆட்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பாலஸ்தீனை பார்த்தாலும் போட்டு தொழணுன்ற ஆட்கள் அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. எல்லா காலத்திலும் பாலஸ்தீனில் இருக்க மக்கள், பாலஸ்தீனில் இருக்க இந்த தீவிரவாதிகள் தான் போர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு எதிர்த்தாக்குதல் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னை வரையுமே. இதுக்கு என்ன சொல்யூஷன்? 2 ஸ்டேட் சொல்யூஷன். அதாவது பாலஸ்தீன்ற ஒரு கண்ட்ரி உருவாகல. அன்னைக்கு 1948 அந்த கண்ட்ரி உருவாயிருக்கணும். இவங்களா போருக்கு போய் எல்லா இடத்தையும் இழந்துட்டு அந்த ஒரு கண்ட்ரி உருவாகாம போயிடுச்சு. இன்னை வரையுமே பாலஸ்தீன்ற ஒரு கண்ட்ரி உருவாகல. பட் கடந்த ஒரு 70 வருஷமா இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா, ஆக்குபை பண்ணிட்டாங்கல்ல, இஸ்ரேல் வந்து ஆக்குபை பண்ணி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா, உலகத்துல எந்த கண்ட்ரியும் ஆக்குபை பண்ணல. இன்னைக்கு இருக்கிற மிடில் ஈஸ்ட்ல இருக்க மொத்த கண்ட்ரியுமே வந்து இஸ்லாமிக் கண்ட்ரியா இருக்கு. அது ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கண்ட்ரி, தனித்தனி கண்ட்ரியா வேற ஒரு கண்ட்ரியானது. இன்னைக்கு மொத்தமா இஸ்லாமிக் கண்ட்ரியா இருக்கு. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒரு கண்ட்ரியை ஆக்குபை பண்ணி உட்கார்ந்த ஆட்கள் தான். இந்த உலகத்துல எல்லா மனுஷனுமே அப்படிதான். 78 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு கண்ட்ரி உருவாயிடுச்சு, இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி. இன்னைக்கு ஃப்ரீ பாலஸ்தீன் சொல்றது வந்து ஃப்ரீ பாலஸ்தீன் தான். எனக்கு அங்க இருக்க மக்கள்லாம் சாகக்கூடாது தான். பட் அவங்க சொல்றது என்னன்னா, ஃப்ரீ பாலஸ்தீன்றதுக்கு அர்த்தம் ஃப்ரம் த ரிவர் டு த சி பாலஸ்தீன் வில் பி ஃப்ரீன்னு இவங்க சொல்ல, ஃப்ரம் த ரிவர் டு த சி இஸ்ரேல் இஸ் ஆல் யூ சி அப்படின்னு இவங்க சொல்ல. ஸோ இது எனக்கு புரியலங்க. ரெண்டு பேரும் தனியா பிரிச்சுக்கிட்டு 2 பேர் தனியா இருக்கிறது தான் கரெக்டா இருக்குமே தவிர, இவன் என்ன சொல்றான், எனக்கு மொத்த பாலஸ்தீனையும் விட்டுட்டு போயிடு, ஜூ வந்து மொத்தமா கிளம்பிடுங்க, எங்களுக்கு எங்க நாட்டை விட்டுருங்க அப்படின்றாங்க. ஃப்ரம் த ரிவர் டு த சி பாலஸ்தீன் வில் பி ஃப்ரீ அப்படின்வாங்க. ஃப்ரம் த ரிவர் டு சி பாலஸ்தீன் வில் பி ஃப்ரீ அப்படின்னா, ஜோர்டன் ரிவர் இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பிச்சு மெடிடேரியன் சி இருக்குல்ல, அந்த மொத்த இடமுமே வந்து பாலஸ்தீனுக்கு தான். அதாவது இஸ்ரேல இருக்கலாம் ஒழிஞ்சு போங்க, எங்களுக்கு மொத்த இடமும் வேணும் அப்படின்றது பாலஸ்தீனோட தான் இருக்கு. என்னோட இது 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான். ரெண்டா பிரிச்சு அங்க ஒரு சைட்ல மக்கள் சந்தோஷமாவும் இந்த சைட்ல மக்கள் சந்தோஷமாவும் பாலஸ்தீன்ற ஒரு நாடை உருவாக்கிட்டு இருந்திருக்கலாம். நான் வந்து தீவிரவாதம் பண்ணுவேன், கண்ணை தூக்கிட்டு போய் தன்னை சுட்டு கொண்டு தான் என்னோட காட்டுவேன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா, ஆரம்பிச்சானா, அதுக்கு திருப்பி ஒருத்தன் அடிக்க தான் செய்வான். அக்டோபர் 7 அவன் ஊர்ல போயிட்டு இத்தனை பேரை கொலை பண்ற அப்படின்னா அவன் திருப்பி அடிக்க தான் செய்வான். கரெக்டா? இருந்தாலுமே இவங்க நினைக்கிறது எங்களுக்கு கரெக்டான இது இல்லை, எங்களுக்கான உரிமை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனுக்குள்ள. இதுதான் இத்தனை வருஷம் ஹிஸ்டரி. இதுல அதிகமான தவறுகள் பாலஸ்தீன் மேல இருந்திருக்கு, இஸ்ரேல் மேல இருந்திருக்கு.
பட் இன்னைக்கு இந்த போரை நிப்பாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதான் என்னோட கருத்து. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு மெயினான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். பாய் ட்ரூப்ஸ்.